கலை பிறக்கிற இடம் அப்படிங்கிறது அவருடைய ஆழ்மனதில் என்ன சிந்தனை. ஏன்னா அரசியலை பற்றி எப்போவுமே சிந்திக்கக்கூடிய மனம் கொண்டவரா மணிவண்ணன் இருந்ததுனால தான் அந்த படம் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பேருக்கு நானும் ஒரு அரசியல் படம் எடுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் தொடங்கினார்னு வச்சுங்களேன், அது குழந்தைக்கும் குழந்தை மாதிரி இருக்கிற பொம்மைக்குமான வேறுபாடாக மாறிடும். இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை வந்து முறியடிக்கக்கூடிய ஒரு படம் வரல. அதாவது பார்த்தீங்கன்னா அது போன்ற ஒரு சூழல்களை அதற்கு படைப்பாளிக்கு காரணம் என்னன்னா சத்யராஜுடைய அபாரமான நடிப்பு. நீங்கள் அந்த கெட்டப் சேஞ்சில் எல்லாம் வந்து சத்யராஜை வந்து அடிச்சிக்கவே முடியாது. அந்த கொங்கு தமிழுக்கு இருக்கக்கூடிய குசும்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக வேலை செஞ்சிருக்கும் அந்த படத்தில். அது இரண்டரை கலந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு விஷயமா அது இருக்கும். அதே அந்த இது வரும் ஸ்லாங்கு, டேய் சுல்தான்பேட்டை ஓட்டை வந்து நாங்கள் உடைக்கிற பண்ண தெரியும், அந்த அங்கே தாண்டா நாங்கள் கள்ள ஓட்டே போட்டோம் அப்படிம்பாங்க. அது இந்த தேர்தல் முறைகேடுகள் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் இப்போ தேர்தல் நேரத்தில் இப்போ நம்ம தேர்தல் காலத்தில் தான் இருக்கோம், தேர்தல் சமயத்தில் வேட்பாளரை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம், தேர்தல் சமயத்தில் அந்த படம் வர்றது தான் இன்னும் ஒரு ஹைலைட். அது எப்படிலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு சவால் இருக்கிறது இன்றைய இயக்குநர்களுக்கு, இளம் இயக்குநர்கள்லேருந்து இன்றைய வருங்கால தலைமுறை சார்ந்தும் இருக்குது. அமைதிப்படையை தாண்டி ஒரு அரசியல் திரைப்படம் வரணும், அந்த ஒரு சவால் இருக்குது. ஒருத்தர் 100 மீட்டர் ஓடணும்னா இன்னொருத்தர் அதை தாண்டி ஓடணுங்கிற கட்டாயம் இருக்குல்ல, அது நிகழ்த்தப்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன்.